ப்ரோ ப்ரோ இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எத்தனை தமிழ் சினிமா பார்த்திருக்கேன். ஒருத்தங்க ஒன்னும் இல்லைன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சோகமே இருக்கு. அதான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் திருப்பி திருப்பி அதை பத்தியே கேட்டா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்காதா? ப்ரோ ஃபர்ஸ்ட் கூல் ஆகுங்க. இப்ப நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஒரு மாதிரி சோகமா இருந்தீங்க, அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஃப்ரெண்ட்லியா கேட்டேன். சொல்லுங்க என்னாச்சு? எல்லாரோட லைஃப்லயும் ஒரு கட்டத்துக்கு மேல தனியா இருக்கிறத மட்டும்தான் ரொம்ப நிம்மதியா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நானும் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன். அதனால தனியா இருக்கிறப்போ மண்டைக்குள்ள என்னென்னமோ ஓடுது கல்யாணி. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? கேளுங்க கல்யாணி. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ப்ரோ என்னாச்சு உங்களுக்கு? ஏன் உங்க முகம் இவ்ளோ பதட்டமா இருக்கு? சொல்லுங்க ப்ரோ, என் சீனியருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் உங்க போட்டோவை பார்த்ததும் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்களே என்ன ப்ரோ ஏதோ ஒரு யோசனையில் இருக்கீங்க. அது என்னோட திவ்யாவை தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கூட உரிமையா என்னோட திவ்யான்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி தனியா இருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு சொன்ன புரியாது கல்யாணி. ப்ளீஸ் ப்ரோ, நான் உங்களோட வெல் விஷர் தானே, என்கிட்ட கொஞ்சம் ஓப்பனா மனசை விட்டு பேசுங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் என்னோட சீனியர் இத பத்தி ஒரு தடவை கூட வாயை திறந்து பேசினதே இல்ல. அதான் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு என் பாட்டுக்கு இருந்த என் வாழ்க்கைய அப்படியே தலைகீழ புரட்டி போட்ட தேவதை தாங்க என் திவ்யா. ரொம்ப அழகான அன்பான தேவதை தான் என் பொண்டாட்டி திவ்யா. திவ்யா என்னோட வாழ்க்கையில வந்தது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். லவ்வுக்காக ஒரு பொண்ணு இவ்வளவு ரிஸ்க் எடுப்பாளான்னு நான் திவ்யாவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீங்க என்னோட சீனியர் மேடமை லவ் பண்ணீங்களா? இல்ல, நான் அதுக்கு சுத்தமா செட் ஆக மாட்டேன். லவ்ங்கிற வார்த்தையை கேட்டாலே 100 அடி தூரத்துக்கு ஓடி போறவன் தானா? அப்போ எங்க சீனியர் தான் உங்களை லவ் பண்ணிருக்காங்க. ஆமா, அவ தான் என்ன காதலிச்சா. 2 உசுரை ஒத்த உசுராக்கி காதல்னா என்னங்கிறத அவ தான் எனக்கு புரிய வச்சா.